அண்மை செய்தி. ஐடி ஊழியர் கவினின் ஆணவ கொலையை கண்டித்து தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐடி ஊழியர் ஆணவ கொலையை கண்டித்து உயிரிழந்த கவினின் உறவினர்கள் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முக்காணி ரவுண்டானா எனும் இடத்தில் சாலை மறியல் ஈடுபட்டுள்ளதால் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலையை கண்டித்து தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் அவருடைய உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துமோகன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் முத்துமோகன். ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் நீண்ட நெடிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது அங்கு எந்தெந்த அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள், அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்களா? கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் சிவமணி. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகம் மங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஐடி நிறுவன ஊழியர் கவின்குமார் என்பவர் நேற்று ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று உடலை வாங்க மறுத்து திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் முக்காணி ரவுண்டானா பகுதியில் உடலை வாங்க மறுத்து கொலைக்கு தூண்டுதலாக இருந்த சுர்ஜித்தின் தாய் தந்தையை கைது செய்ய வேண்டும், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக தூத்துக்குடி திருச்செந்தூர் பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கவின்குமார். பட்டியலின இளைஞரான இவர் சென்னையில் ஐடி நிறுவனத்தில் பொறியாளராக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் பள்ளி நெல்லை கேடிசி நகர் பகுதியைச் சேர்ந்த பள்ளி தோழியான சுபாஷினி என்பவரை நேற்று பார்க்க சென்றுள்ளார். அப்போது சுபாஷினியின் தம்பி சுர்ஜித் கவின்குமாரை தனியாக பேச வேண்டும் என்று அழைத்து பேசியுள்ளார். அப்போது இருவருக்கிடையே ஏற்பட்ட தகராறில் சுர்ஜித் தான் மறைத்து வைத்திருந்த அருவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் கொடூரமாக கவின்குமாரை வெட்டி படுகொலை செய்தார். இந்த ஆணவ படுகொலை நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து பட்டியலின இளைஞர் கவின்குமார் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும், மேலும் இந்த கொலையில் தொடர்புடைய சுர்ஜித் குமாரின் தாய் தந்தையரான காவல்துறையில் பணிபுரிந்து வரும் சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி ஆகியோரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் ஆறுமுகமங்கலம் பகுதியில் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாக நடவடிக்கை எடுக்காததை தொடர்ந்து தற்போது அவரது கவின்குமாரின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் நூற்றுக்கணக்கு மேற்பட்டோர் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முக்காணி ரவுண்டானா பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் சாலையில் நின்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வருவர்கள் இந்த கொலைக்கு தொடர்புடைய சுர்ஜித்தின் தாய் தந்தை மற்றும் வேறு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும், அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த ஆணவ கொலை மிகவும் கொடூரமானது. எனவே காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்கும் வரை தாங்கள் உடலை வாங்க மறுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்து வருகின்றனர். சிகாமணி, கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி முத்துமோகன்.